119 சங்கீதம் 53 முதல் 56 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 53ஆம் வசனம் முதல். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. இந்த உலகத்திலே ஆண்டவரை பின்பற்றுவதனால் எனக்கு என்ன கிடைத்தது? இதுதான் அநேகரின் கேள்வி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் எனக்கு என்ன கிடைத்தது அல்லது என்ன கிடைக்கும்? இயேசுவுக்கு பின் சென்ற சீசர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு யாக்கோபு யோவானின் தாயார் இயேசுவினிடத்தில் போய் கேட்கிறார்கள், எங்கள் பிள்ளைங்க 2 பேரும் இந்த வாலிப வயதில் தங்கள் சொந்த பணிகளை விட்டு உம்மை பின்பற்றி வந்து விட்டபடியினால் என்ன செய்யணும்? உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு மகனுக்கு வலது பக்கம் ஒரு மகனுக்கு இடது பக்கம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு தாய் கேட்டாங்க. பொதுவாக இன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு மக்கள் எல்லாரும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே சுற்றி சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் இன்றைக்கு நிறைய வேளையில் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தங்களோடு ஒப்பிட்டு பார்த்து, ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைத்தது என்று இன்றைக்கு மக்கள் சொல்வது இயல்பாக மாறிவிட்டது. ஆனால் அதற்கு மத்தியில் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை 56ஆம் வசனம், நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. ஒரு அருமையான ஒரு வார்த்தை. உமது கட்டளைகளை நான் கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. எது கிடைத்தது? அதைத்தான் இந்த சங்கீதங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் 2 காரியங்கள் எனக்கு கிடைத்தது என்று சொன்னார். ஒன்று, எனக்கு ஆறுதல் கிடைத்தது. இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத அந்த ஆறுதல். நான் தேற்றப்படுகிறேன். என் சிறுமையிலே உம்முடைய வாக்கு என்னுடைய ஆறுதலாக இருந்தது. 2வது, எனக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறது என்று நேற்று நாம் தியானித்தோம். எனக்கு ஆற்றலை தந்திருக்கிறது, எனக்கு வாழ்வளித்திருக்கிறது. வாழ்வளித்தது மாத்திரமல்ல, நான் என்னுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அதை மேற்கொள்ளும் ஒரு மாபெரும் ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு ஆற்றல் கிடைத்தது என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது 53ஆம் வசனத்தில், உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நடுக்கம் என்ற அந்த பதத்திற்கு திகில் என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இதற்கு இன்னும் சொல்லப்போனால் சற்று ஆழமாக இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போனால் இதற்கு வேறு ஒரு அர்த்தங்களையும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நடுக்கம் என்ற இந்த பதம் ஒரு கோபத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஒரு துக்கம், துயரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பாருங்க, சங்கீதக்காரனுக்கு வேதத்தை பின்பற்றாத துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் பிடித்தது என்றால் என்ன நடுக்கமா? அவர்களை குறித்த ஒரு அச்சம், ஒரு பயம், அவருடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். இப்படி நடக்கிறார்களே என்ற கோபம், அது அவர்களுக்கு அவர் சங்கீதக்காரனுக்கு ஒரு திகிலை ஏற்படுத்துகிறது. அதான் அதனுடைய ஒரு ஆழமான ஒரு விளக்கம். இதை நீங்கள் சங்கீதம் 11:6 நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். சங்கீதம் 11:6 இந்த துன்மார்க்கர்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கிறது என்ற வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 11:6 நான் அதை வாசிக்கிறேன், நீங்கள் அதை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. அப்போ சங்கீதக்காரனுக்கு பாருங்க, துன்மார்க்கர் மீது அவர்கள் செய்கிற செயலின் மீது தனக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் அவருக்கு இல்லை. மாறாக அவருக்கு ஒரு நியாயமான கோபம், அவருக்கு நியாயமான ஒரு துயரம். இதோ உம்முடைய வார்த்தைகளை, வேதத்தை விட்டு இவர்கள் விலகுகிறார்களே, இவருடைய நிலை படு மோசமாக இருக்குமே, இவருடைய நிலை கஷ்டமாக இருக்குமே என்ற ஒரு ஆதங்கம் அவருக்குள்ளே ஏற்பட்டது. இந்த உலகத்திலே ஆண்டவரை விட்டு வலிவி விலகி போகிறவருடைய நிலைமை பரிதாபத்திற்குரியது. அந்த நிலைமை மோசமானது. அதை குறித்த ஒரு பயம் இந்த சங்கீதக்காரனுக்கு இருந்தது. ஆண்டவரே, உம்மை விட்டு பின்வாங்கி போகிறார்களே, இவருடைய நிலைமைகள் மோசமாக இருக்குமே என்ற ஒரு நியாயமான ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு திகில், ஒரு ஆதங்கம், ஒரு பயம், துயரம் இந்த சங்கீதக்காரனுக்குள்ளே இருந்தது. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் மோசையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். மோசைக்குள்ளே அந்த ஆதங்கம் இருந்தது. அப்படி தானே? மேலேருந்து வாராரு, இங்கே கீழே வந்தால் 40 நாள் மேலே சீனாய் மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தா
இங்கே ஜனங்கள் சோரம் போய்விட்டார்கள். உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அந்த கற்பலகைகளை அப்படியே போட்டு உடைக்கிறார். அந்த உடைக்கிறது என்னது? அந்த கோபமா? அது என்ன கோபம்? என்ன கோபம்? ஐயோ, இந்த ஜனங்கள் சோரம் போய்விட்டார்களே, தங்களுக்கு வருகிற அழிவை இவர்கள் மறந்து விட்டார்களே, இவருடைய நிலைமையை குறித்து அவர்கள் எண்ணாமல் போய்விட்டார்களே என்று அவர்கள் மீது பரிதாபப்பட்டு, அவர்கள் மீது கரிசனை கொண்டு, அவர்கள் மீது ஆதங்கம் கொண்டு, அதன் நிமித்தம் வருகிற ஒரு கோபம். இங்கே சங்கீதக்காரன் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார். இது எனக்கு கிடைத்தது. எது? ஆறுதல் எனக்கு கிடைத்தது. எது எனக்கு கிடைத்தது? ஆற்றல் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, இந்த ஆத்தும கரிசனை என்னும் ஆதங்கம் எனக்கு கிடைத்தது. ஆத்தும கரிசனை என்னும் ஆதங்கம். நான்காவதாக இங்கே சொல்ல விரும்புகிற காரியம் 54ஆம் வசனத்தில், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. மீண்டும் பரதேசி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதே சங்கீதத்தில் 19ஆம் வசனத்திலே, பூமியிலே நான் பரதேசி. பரதேசி என்றால் ஒரு அந்நியன். இந்த பூமி எங்களுக்கு சொந்தமல்ல. ஒரு பரதேசியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உணவு உறைவிடம் அவருக்கு கேரண்டி கிடையாது. அது கிடைக்குமா கிடைக்காதா? போய்கிட்டே இருப்பார். அவருக்கு போதிய உடை வசதி கிடைக்காது. பயணத்திலே போதிய பாதுகாப்பு கிடையாது. போதிய வாகனம் அவருக்கு கிடைக்காது. கால்நடையாக தான் போவார். அங்கே பாலைவனம் இருக்கும், பாறைகள் இருக்கும், கல் முள் இருக்கும். காலில் போதிய மிதியடி இருக்காது. வெயிலோ மழையோ குளிரோ பனியோ எல்லாவற்றிலும் அவர் நனைந்து கொண்டே போவார். அவருக்கென்று யாரும் அவரை ஏற்றுக்கொள்வார் இருக்க மாட்டார்கள். யாரும் அவரை ரொம்ப வெல்கம் பண்ணி வாங்கன்னு சொல்லி வீட்டில் திண்ணலை கூட என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார வைக்க மாட்டாங்க. அதான் ஒரு பரதேசியின் நிலை. அப்போ என்னன்னா, இந்த உலகத்தில் பரதேசியின் நிலை என்பது ஒரு கொடூரமான நிலை. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த பூமியில நான் பரதேசி, ஒரு பரதேசியை போல நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் எங்களுக்கு நிறைவு கிடையாது. இந்த உலகத்தை காட்டிலும் மேலுலகம் எங்களுக்கு காத்திருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம சமீபத்தில் தியானித்தோம் அல்லவா? அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இந்த பூமி எங்களுக்கு சொந்தமல்ல என்று அறிக்கையிட்டார்கள். இந்த பூமியில நாங்கள் ஒரு பரதேசி என்று அறிக்கையிட்டார்கள். அப்போ பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த பூமி எங்களுக்கு பரதேசி தான், ஆனால் இந்த பரதேசியாய் தங்குகிற வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனது கீதங்கள் ஆயின. அப்படின்னு அர்த்தம்னா, அவருடைய வார்த்தைகள், அவருடைய சட்டங்கள் அவருக்கு பாடலாய் மாறிவிட்டது. இதற்கு நான் ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன், ஒரு நீதிமானுடைய ஆர்ப்பரிப்பு. நீதிமானுடைய ஆர்ப்பரிப்பு. இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கிறது, ஒரு அக மகிழ்வு இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஒரு பரதேசி தான், திக்கற்றவர் தான், கைவிடப்பட்டவர் தான், துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த வாழ்க்கை தான், போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான், தீமைகள் நிறைந்த வாழ்க்கை தான், ஒன்றும் கிடைக்காமல் இருக்கிற வாழ்க்கை தான். ஆனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே உமது பிரமாணங்கள் என்னுடைய கீதங்களாய் மாறி இருக்கிறது. அது எனக்கு ஒரு ஆர்ப்பரிப்பை, சந்தோஷத்தை கொடுக்கிறது. பவுலும் சீலாவும் அந்த தொழுமரத்திலே கைகளும் கால்களும் கட்டப்பட்ட வேளையிலும் ஆண்டவரை துதித்தார்கள். ஏன்னா அந்த துன்ப வேளையிலும் ஆண்டவரின் பிரமாணங்கள் அவருடைய கீதங்களாய் மாறியது, கீதங்களாய் மாறியது. இங்கே சங்கீதக்காரனுக்கு பாருங்க, ஐயோ எனக்கு உம்மை ஏற்றுக்கொண்டதினால் எனக்கு துக்கம் கிடைத்து விட்டதே ஆண்டவரே என்று சொல்லவில்லை, எனக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு கிடைத்திருக்கிறது. கடைசியாக இந்த பகுதியில் சொல்லி முடிக்கிறார், கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நான் நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுவேன். இது ஒரு அமைதியை குறிக்கிற வார்த்தை, ஒரு அமைதியை குறிக்கிற வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால், பகலிலும் நான் உம்முடைய வேதத்தை பின்பற்றுகிறேன், இரவிலும் அது என் தியானம். சங்கீதம் 1-2 நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கி. அப்போ இரவிலும் அது என் தியானம். இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு படுக்கைக்கு போன பிற்பாடு தான் ஒன்று ஆன் பண்ணுறாங்க. என்னது? எதை ஆன் பண்ணுறாங்க? படுக்கைக்கு போனதுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒன்று ஆன் பண்ணுறது இன்றைக்கி ஸ்டைலாக மாறிட்டு. என்னது? செல்ஃபோனை இன்றைக்கி ஆன் பண்ணுறது ஸ்டைலாக மாறிட்டு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் உட்காந்து மணி கணக்காக வாட்ஸ்அப்பில் என்ன வந்தது, என்ன அனுப்பணும், இதை பார்ப்பது இன்றைக்கி ஸ்டைலாக மாறிட்டு. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு படுக்க போனால் 11 மணி 12 மணி வரைக்கும் இன்றைக்கி செல்ஃபோனை கையில் வச்சு நோண்டிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. சும்மா வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டு வீணாய் நேரத்தை பொழுதுபோக்கி கொண்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உமது ராக்காலத்திலே உமது நாமத்தை நான் நினைப்பேன். இன்னும் சங்கீதக்காரன் ஒரு அனுபவம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 4:8 சொல்லுகிறார், நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற ஆண்டவர்.